கறி போடாத அன்னைக்கு போன் மேல போனை போட்டு சாவடிப்பாங்க. கொழுந்தியா வீட்டுக்கு போறதை விட்டு கூட கறியை போட்டு உக்காந்துருக்கு. ஒரு நாதி வருதா இல்ல? இந்த இளவு ஈ வேற. அண்ணே என்னப்பா இந்த வீரப்பூர் கோயிலுக்கு எப்படிண்ணே போறது? அண்ணே நேரா போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ல மம்பத்துன்னு சொல்லி ஒரு ஊர் வருங்க. சரிண்ணே. அதுல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல முழுக்காம்பட்டின்னு வருங்க. சரிண்ணே. அதுல இருந்து லெஃப்ட் எடுத்து நேரா ஒரு 2-3 ரைட்டு தாண்டி போனீங்கன்னா வீரப்பூர்ண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. போயிட்டு எங்க போற? வழி சொன்னல 2 கிலோ கறி வாங்கிட்டு போ. அண்ணே கறியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேனே, பன்னிக்கறியெல்லாம். நீ சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, கொட்டி எறிஞ்சு கொடுத்து வியாபாரம் பாக்குறத விட்டு விட்டு 1/4 மணி நேரமா உனக்கு வழி சொல்லிட்டு இருந்தேன். மரியாதையா இப்ப நீ கறியை வாங்கிட்டு போற. அண்ணே உன் கடைக்கு ஒரு நாடி வரலண்ணே, ஈ தானே ஓட்டிட்டு இருந்த. ஈ ஓட்டுற வேலையினாலும் நான் உருப்படியா பாத்துருக்கேன். 1/4 மணி நேரம் உனக்கு வழி சொன்னதுனால இந்த பாரு சட்டியில் உள்ள காவாசி கறியை அந்த ஈலாம் தூக்கிட்டு போய் மரியாதை இப்ப கறியை வாங்கிட்டு போற. இல்லாட்டினா உன் கருங்கறியை மட்டும் நான் எடுத்துருவேன், பாத்துக்க. சரிண்ணே கட்டுண்ணே. எவ்வளவுக்குண்ணே கட்டுற? இந்தாண்ணே 300 ரூபாய்க்கு கட்டிருக்கனே. 300 ரூபாய்க்கு. ஏன்னா கறி 300 ரூபா தானே, மீதி 200 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே. அண்ணே கறி 300 ரூபா தானே, உனக்கு வழி சொன்னல அதுக்கு 200 ரூபா. கிளம்பு. டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போவாடா. ஏய் கடைக்கு முன்னாடி புலம்பிக்கிட்டு இருந்தா அதுக்கு தனியா 1000 ரூபா நமக்கு தேவைப்படும்பா. அண்ணா இந்த இல்லை, நான் கிளம்பிட்டேனே. கிளம்பிட்டேன்.